தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. Dear cuties, welcome to Sai TV in Chutties நேரம். சுட்டீஸ் நேரம்னாலே பக்தி கதைகள் தான். பக்தி கதைகள் நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நிஜமாக ஒவ்வொரு நாளும் யாரையாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம் தானே? ஆனால் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எந்த குட்டீஸ் எல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கதைக்குள்ளே போகலாமா? ராமாயணம் கேட்டுட்ருக்கோம். ஸ்ரீராம நவமி இல்லையா? ராமர் பிறந்த மாதம் அப்படிங்கிறதுனால ராமாயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். எதோடு விட்டுருக்கோம் போன எபிசோடில்? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? எஸ், தசரதருக்கு பாயசம் கிடச்சிது, அவர் யாகம் பண்ணினார். அதன் மூலமாக அவருக்கு 4 குழந்தைகள் கிடைச்சது. அந்த 4 குழந்தைகள் பேர் என்னென்ன? ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். கரெக்டா? சரி, இப்போது இந்த 4 குழந்தைகளும் வரிசையாக வளர ஆரம்பித்தாங்களாம். தசரதருக்கு ரொம்ப பிடிச்சிதான் குழந்தைங்கள. அப்போது இவங்கெல்லாம் வளர்ந்துட்டே இருக்கும் பொழுது வசிஷ்டர் தானே அவங்களோட குலகுரு, சொன்னேன் இல்லையா? வசிஷ்டர் என்ன பண்ணாராம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு உபநயனம் பண்ணினாராம். உபநயனம்னா என்ன தெரியுமா? பூனல் போட்டு விடுறது. பூனல் போட்டு விட்டு காயத்ரி ஜபம்லாம் சொல்லி கொடுத்து எல்லா வகையான விஷயங்களையும் அவருக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாராம். அவர் தான் பேசிக் குரு, வசிஷ்டர் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தாராம். அதோடு இல்லை, அவங்க யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அதாவது குதிரை மேலே ஏறி எப்படி சண்டைக்கு போகிறது, யானை மேலே ஏறி ஃபைட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வில் வித்தை, அம்பு எய்தல், இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்களாம். இதெல்லாம் ட்ரைனிங் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம். இப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறாங்க, வசிஷ்டர்கிட்ட கற்றுக்குறாங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காம அவங்களோட பீரியடு, இவங்க 4 பேரோட பீரியடு. இதில் நம்முடைய ராமர் இருக்கார் பார்த்தீங்களா? ராமர் தான் எல்லாருக்கும் அண்ணா இல்லையா? ராமரை விட்டு சாப்பிடும்போதும் சரி, ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, அவர் படிக்க போனாலும் சரி, அவர் எந்த வேலை செஞ்சாலும் அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியவே மாட்டாராம் லக்ஷ்மணன். அதே மாதிரி ராமரும் லக்ஷ்மணர் இல்லாமல் தூங்கவே மாட்டாராம். இவங்க 2 பேரும் எப்போவுமே ஒன்றா இருப்பாங்களாம். அதே மாதிரி பரதனோட யார் இருப்பாங்க? எஸ், சத்ருக்னன். இவங்க 2 பேருமே ஒன்றா இருப்பாங்களாம். சத்ருக்னன் பரதனை விட்டு அந்த நேந்திரன் நகரவே மாட்டாராம். 2 பேரும் ஒன்றாவே இருப்பாங்களாம். இப்படி தான் இவங்க 4 பேரும் 2 பேராகவே பிரிஞ்சே இருப்பாங்களாம். சரி, இப்படியே இருந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ராமருக்கு வயசாகிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு தசரதர் என்ன பண்ணாராம், அவரோட குருவோட சேர்ந்து எந்த விஷயமாக இருந்தாலும் குருவை டிஸ்கஸ் பண்ணாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க ராஜாக்கள்லாம். அதே மாதிரி தசரதரும் அவங்க குரு கிட்டலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாராம். என்னன்னாக்க, நம்முடைய ராமனுக்கு வயசாயிடுச்சு, 16 வயசாக போகுது, அதனால் கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த டோர் கீப்பர், வாயிலில் அதாவது காவல் காக்கிறவர் இருப்பாங்க இல்லையா, அவர் சொன்னாராம், அவரோட செக்யூரிட்டி யார், நம்ம தசரதரோட செக்யூரிட்டி சொல்கிறாராம், விஸ்வாமித்திரர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதும் உடனே தசரதர், வசிஷ்டர் எல்லாரும் பரபரப்பாகி ஆஹா அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அவரை வெல்கம் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு பெரிய கெஸ்ட்டு, உங்களை பார்த்தது எனக்கு கடவுளே பார்த்த மாதிரி இருக்குது, இந்த இடமே சொர்க்கமாக இருக்குது, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பூர்த்தி பண்ணுவதற்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து அவரை வெல்கம் பண்ணி தசரதர் அவரை வணங்கி இப்படி உட்கார்ந்துருக்காராம். இப்போது விஸ்வாமித்திரர் உட்காந்துட்டாரு. எதிர்த்த மாதிரி வசிஷ்டர் இருக்காரு, இந்த பக்கம் யார் இருக்கா? தசரதர் இருக்காரு. விஸ்வாமித்திரர் உட்காந்துட்டார். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாராம், ரொம்ப சந்தோஷம் தசரதா, நீ என்னை வெல்கம் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு ஹாப்பி ஆயிடுச்சு. நான் வந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னாக்க, நான் ஒரு யாகம் பண்ணுறேன், ஒரு பெரிய யாகம் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து மற்ற சில ரிஷிகள் முனிவர்களும் சேர்ந்து பண்ணுறாங்க அந்த யாகத்தை. இந்த யாகத்தை தடுக்கிறதுக்காக 2 பேர் வராங்க. அவங்க யார் அப்படின்னாக்கா, மாரீசன், சுபாகு அப்படிங்கிற 2 அரக்கர்கள் வராங்க. இந்த அரக்கர்களுக்கு வேலையே என்னன்னாக்க, என்னுடைய யாகத்தை தடுப்பது தான். யாகம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மாமிசங்கள், இறைச்சி, ரத்தம் இதெல்லாம் கொண்டு போட்டுடுறாங்க அப்படின்னு சொன்னாராம். என்னால் அவங்கள விரட்டி அடிக்க முடியும், நான் கோபப்பட்டேன்னா அந்த யாகம் பாதியில் நின்றுடும். அதனால் எனக்கு காப்பாற்றுவதற்காக இரவும் பகலுமாக இந்த யாகத்தை நல்லபடியாக அவர்களிடம் இருந்து காப்பாற்றி கொடுப்பதற்காக உன்னுடைய மூத்த பையன் இருக்கான் இல்லையா, ராமர், சுருளான முடியோட ரொம்ப அழகாக இருக்கானே, அந்த ராமனையும்
அவன் கூட அவனோட தம்பியையும் அனுப்பி வையேன் அப்படின்னு கேட்கிறாராம் விஸ்வாமித்திரர். யார்கிட்ட? தசரதர்கிட்ட. அவ்வளோதான். தசரதருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மயக்கமே வந்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டாராம். விழுந்த உடனே எல்லாரும் வந்து ஓடி வந்து அவருக்கு வந்து அவரை வந்து சரி பண்ணுறாங்க. தண்ணியெலாம் தெளித்து அவரை எழுத்தி உட்காத்தி வச்சு அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு தெம்பு வருது. அப்புறம் உடனே பார்த்து விஸ்வாமித்திரர் பார்த்த உடனே ரொம்ப கலங்கி போயிடுறார். என்னை மன்னிக்கணும், அவன் ரொம்ப குழந்தை, சின்ன குழந்தை, அவனால் ராத்திரி பகல்னு கண்ணெல்லாம் முழிக்க முடியாது, அவனுக்கு இன்னும் 16 வயசு கூட முடியலை. அப்படி இருக்கிறச்சே அவனுக்கு போர் உத்திலாம் எதுவுமே தெரியாது. அதாவது போய் சண்டை போடுறதுக்கோ எதிரிகளை எப்படி வந்து வெல்லணும் அப்படிங்கிறதுக்கோ அஸ்திர சாஸ்திர பயிற்சியோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. அவனுக்கு அஸ்திரங்கள்லாம் அவனுக்கு விடவே தெரியாது. அவன் எப்படி போய் எதிரி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா மிகப்பெரிய அரக்கர்களாக இருக்காங்களே, இவங்களை வந்து அவனால் எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால நான் வேணா வரட்டுமா, என்னுடைய 4 விதமான படைகளை அழைச்சிட்டு நான் வேணா வரட்டுமா அப்படின்னு தசரதர் கேட்குறாரு. உடனே விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. பட்டுன்னு எழுந்துட்டார். எழுந்த உடனே என்ன சொல்கிறாரு, என்ன சொன்னேன் என்கிட்ட, நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொன்னில்ல, உன்னை நம்பி தானே நான் வந்து உட்காந்தேன், நீ என்ன இப்படி பேசுறியே, இது வந்து ரகுவம்சத்துக்கே அழிய போகுது, உன்னுடைய ரகுவம்சம் அழிவதற்கான அறிகுறி இது அப்படின்னு சொல்லி வேகமாக கோபமாக ஆவேசமாக பேசுகிறார். பேசின உடனே வசிஷ்டர் பார்க்குறார். வசிஷ்டர் வந்து சாந்தி சாந்தின்னு சொல்லி அவரை திருப்பி உட்காத்தி வச்சுட்டு தசரதருக்கு அட்வைஸ் பண்ணுறார். தசரதா, நீ பயப்படாத, நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ராம லக்ஷ்மணர் எல்லாமே கற்றுப்பார், அவர் போகிறது யார் கூட, விஸ்வாமித்திரர் கூட, அதை நீ மறந்துடக்கூடாது. விஸ்வாமித்திரர் இருக்கிற இடத்துல எந்த அரக்கர்களாலும் யாராலையும் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் எந்த விதமான தீங்கும் நேராது, நீ கவலையே படாத, சகல பொறுப்பும் விஸ்வாமித்திரரோடது, அவரோட நீ அனுப்பி வை, நிறைய விஷயங்களை ராமர் கற்றுக்கொள்வதற்கு இது காரணமாக அமையும், அதனால நீ தைரியமாக அனுப்பி வை அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் தான் தைரியம் கொடுக்குறாராம் நம்ம தசரதருக்கு. உடனே தசரதர் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிடுறார். இருந்தாலும் அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். ஐயோ, குழந்தைகளை பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறோம், அதுவும் ராமனை பிரிஞ்சு எப்படி இருக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு ராமரையும் லக்ஷ்மணரையும் விஸ்வாமித்திரருடன் வழி அனுப்பி வைக்கிறார். உடனே அந்த அயோத்தி மாநகரமே சேர்ந்து வந்து இவர்கள் இருவரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்களாம். பூவெல்லாம் தூக்கி போட்டு அவங்க மேலே வந்து பூவெல்லாம் அழகாக பூ மாதிரி பொழிந்து வந்து தேவர்கள்லாம் சந்தோஷப்படுறாங்களாம். ஏன்னா மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக போகிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமா சேர்ந்து இந்த மாரீசன் சுபாகு இவங்களோட தொல்லையிலேருந்து விஸ்வாமித்திரருக்கு மிகப்பெரிய ஒரு இது கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால யார் காரணமாக இருக்க போகிறா, நம்முடைய ராமரும் லக்ஷ்மணரும் அப்படிங்கிறனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அவரை அனுப்பி வைக்கிறாங்களாம். இப்போது நடந்து தானே போகணும். அதே மாதிரி விஸ்வாமித்திரர் வந்து அவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு நடந்து அழைச்சிக்கிட்டே போகிறாங்க. போன உடனே சரையு, அந்த நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, சரையு ரிவர் இருக்கு இல்லையா, சரையு ரிவர் கிட்ட வந்துடுறாரு விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணரோட. அப்போ சொல்கிறாரு, நம்ம இங்கேயே தங்கிட்டு போகலாம் ராமா அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டு எங்கே தங்குவாங்க இல்லையா, அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய இலைகளில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. லீவ்ஸ் எல்லாம் பெரிய பெரிய லீவ்ஸாக காட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்து அதை போட்டு அது மேலே தான் படுத்து தூங்குறாங்களாம். இவங்க 2 பேரும் எவ்வளோ சொகுசாக இருப்பாங்க இல்லையா, நல்ல காட்டு பெட்டுன்னு இருப்பார்ல ராமர், அவர் வந்து அந்த இலை மேலே படுத்து தூங்குறாராம் ராமரும் லக்ஷ்மணரும். மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்சிடுது. விடிஞ்ச உடனே எழுப்புறாங்க. எழுப்பின உடனே அவர் வந்து 2 முக்கியமான மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாராம். காலையில் எழுந்த உடனே பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள், காயத்ரி ஜபம் எல்லாத்தையும் பண்ணணும், ராமா எழுந்துரு அப்படின்னு எழுப்பி விடுறார் விஸ்வாமித்திரர் தான் ராமரையும் லக்ஷ்மணரையும். எழுந்த உடனே அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே வந்து 2 மந்திரத்தை, முக்கியமான 2 மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலா அதிபலா அப்படிங்கிற 2 மந்திரம், பலா அதிபலா அப்படிங்கிற 2 மந்திரத்தை வந்து சொல்லி கொடுக்குறாரு விஸ்வாமித்திரர். இந்த மந்திரத்தை ஒழுங்காக சொல்லிக்கொண்டே வந்தாக்க உங்களுக்கு பசி தூக்கம் இதெல்லாம் இருக்காது. உடம்புல நோய்வாய்ப்பட்டாலோ இல்லை வயசானாலோ உடம்புல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. வயதான மாதிரி உடம்பும் மாறவே மாறாது, அப்படியே இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு வந்தால். அது மட்டும் இல்லை, உனக்கு எந்த விதமான எனிமியும் இருக்க மாட்டான். அந்த எனிமியால் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன்னா முதல்ல கூட்டிகிட்டு போகும்போது இதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்காக அவருக்கு ப்ரொடெக்ஷனுக்காக அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. நைட்டு நீ தூங்கும்போது கூட உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, நீ தைரியமாக இந்த மந்திரத்தை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு. உடனே ராமரும் அதெல்லாம் பிக்கப் பண்ணிக்கிறாரு. பிக்கப் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் திருப்பி வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. சரையுவும் கங்கையும் சேரக்கூடிய இடமாக இருக்குது, சரையுவோட தென்கரையாக இருக்குது. அந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டாரு நம்ம விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணரோட. அங்கே பார்த்தா ஒரு அழகான ஒரு ஆசிரமம் தெரியுதான். அந்த ஆசிரமம் பார்த்த உடனே ராமர் வந்து என்ன பண்ணுறாரு, முனிவரை வந்து வணங்கி கேட்குறாரு, முனிவரே வந்து அந்த குருவே அது வந்து என்ன ஆசிரமம், அங்கே நிறைய பேர் இருக்காங்களே, என்ன ஆசிரமம் அப்படின்னு கேட்குறாராம்.
பெரியவங்களை பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நல்ல குழந்தைகள்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா பெரியவங்க கிட்ட நிறைய கதை கேட்பாங்க. ஒரு ஒரு விஷயத்தையும் எங்கெங்கே போனாலும் வந்தாலும் நம்ம கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது என்னது, இது எப்படி, நீங்கள் எல்லாம் கேட்பீங்க தானே? எனக்கு தெரியும் உங்களை பற்றி, நீங்கள் எல்லாரும் ப்ரில்லியன்ட் தான், எல்லாரும் இன்டெலிஜென்ட் எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் கேட்பீங்கன்னு. நம்ம ராமரும் அப்படி தான் கேட்டாராம். அவர் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டிருக்காரு, என்னது அது ஆசிரமம் அப்படின்னு கேட்டாராம். உடனே விஸ்வாமித்திரர் சொன்னாராம், அது பேர் காமாசிரமம் அப்படின்னு சொன்னாராம். சிவபெருமான் ஒரு சமயம் வந்து இங்கே தபஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ பார்வதி தேவிக்காக வந்து காமன் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருனாக்க ஒரு அம்பு விட்டாரு. அதில் வந்து சிவபெருமான் வந்து ரொம்ப கோபமாகி அவனை எரிச்சிட்டாரு. அதனால் இந்த இடத்துக்கு பேர் காமாசிரமம் அப்படின்னு பேர். இந்த இடத்துல சிவபெருமானே தபஸ் பண்ணினது அப்படிங்கிறதுனால பல முனிவர்கள் சேர்ந்து இங்கே தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் 2 அரசகுமாரர்கள், ராஜாவோட பிரின்சஸ் இல்லையா, அவங்க 2 பேருமே வராங்க அப்படின்னு உடனே அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாரும் ஓடி வந்து எல்லாரும் அவங்கள வெல்கம் பண்ணுறாங்களாம். வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போன உடனே நிறைய கதைகள்லாம் சொல்கிறாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம், இன்றைக்கி நைட்டு நீங்கள் இங்கே தான் தங்கிட்டு போகணும், எங்களை விட்டுட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். இவர் உடனே விஸ்வாமித்திரர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அங்கேயே வந்து தூங்குறாங்க. மறுநாள் காலையில் எழுந்துக்கிறாங்க. எழுந்து கொண்ட உடனே வழக்கம் போல் என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து என்ன மார்னிங் ரிச்சுவல்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணணும், காலையில் எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணணும், அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய காயத்ரி ஜபம் பண்ணணும், இப்படி காலையில் பண்ண வேண்டிய இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க 2 பேரும் பண்ணிடுறாங்க. ராமரும் லக்ஷ்மணரும் பண்ணின உடனே அவங்க விடை பெற்று அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பினவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ கங்கையை தாண்டி தான் போகணும். அதுக்காக ஒரு படகு, ஒரு போட், அந்த போட்டில் ஏறி இவங்க 3 பேரும் போகிறாங்க. அப்போ போகும்போது சலசலன்னு பயங்கர சத்தமாக கேட்குதான் அந்த கங்கையில். உடனே சத்தம் கேட்ட உடனே ராமர் கேட்குறாரு, என்ன இவ்வளோ சத்தமாக இருக்கே குருவே அப்படின்ன உடனே, அதுவா எங்கே பாரு சரையும் கங்காவும் ஒன்றா சேர்ற இடம், அதனால தான் இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாராம். குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டுக்கிறார் ராமர். இது ஏன் இப்படி இருக்குது, அந்த இடம் ஏன் அப்படி இருக்குது, எல்லாத்தையும் கேட்டுக்கிறாராம். அதுக்கு பிறகு போய் இறங்குறாங்க. இறங்கி அந்த கங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நடந்து போகிறாங்க. ஒரு பெரிய காடு மாதிரி இருக்குது. இந்த காடு மாதிரி இருக்குது, என்ன இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகும்போது ஒரே பயங்கர சத்தமாக இருக்கான். என்ன சத்தம்னாக்க சிங்கம், கரடி, புலி, இந்த மாதிரி பல ஆனிமல்ஸ் எல்லாம் வந்து போய்கிட்டே இருக்கான். அந்த விலங்குகளோட சத்தம் வந்து அதிகமாக கேட்குதான். ராமர் உடனே இது என்னது, இது என்ன வனம், இது எதனால இந்த மாதிரி ஒரு சத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னபோது அதுக்கும் ஒரு கதை இருக்குது அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார். முன்னாடி வந்து இந்திரனை வந்து குளிப்பாட்டினாங்க. இந்திரனுக்கு ஒரு தோஷம் வந்துடுச்சு, பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சு. அந்த தோஷத்துக்காக இந்திரனை வந்து புனித நீர் கொண்டு குளிப்பாட்டும் பொழுது அதில் 2 சொட்டு துளி வந்து இந்த இடத்துல விழுந்துடுச்சு. அந்த புனித நீரோட 2 சொட்டு துளி வந்து இந்த இடத்துல விழுந்துடுச்சு. அதனால இந்த இடம் மிக அழகான வனமாக இருந்தது, 2 நாடாகவே இருந்தது. ஆனால் அந்த இடத்த வந்து ஒரு அரக்கி வந்து இந்த இடத்த ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறார். உடனே ராமர் யோசிக்கிறார், அச்சோ அப்படியா, யார் அவ, யார், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாராம். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, பாரு இந்த இடத்துக்கு யாருமே வர முடியாத படிக்கு ஒரு அரக்கி இருக்கா, அவள் பேர் தாடகை அப்படின்னு அவளோட பேர். அவள் 10 யோஜனை தூரம், அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸில் நின்றுக்கிட்டே வந்து யார் வந்தாலும் உடனே வழிமறித்து அவங்கள சாப்பிடணும்னு நினப்பா, அவங்கள தாண்டி போகவே முடியாது. அதனால இங்கே இருக்கிற நாடே அழிஞ்சு போய் வெறும் காடு தான் இருக்குது. இங்கே மக்களே இல்லைன்னா அது என்னது, காடு தானே, யாருமே இல்லைன்னா வெறும் காடு தானே அது, மக்களே இல்லைனாக்க யாருமே பீப்புளே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போ உடனே இவர் கேட்குறாரு, தாடகையா, அது யாரு அப்படின்னு கேட்குறாரு விஸ்வாமித்திரர்கிட்ட ராமர். அப்போ தான் சொல்கிறாரு, சுகேது அப்படின்ற ஒரு யக்ஷன் இருந்தான். யக்ஷன்கிறவங்க மனிதர்கள் மாதிரியே, நம்மள மாதிரியே, ஹியூமன் மாதிரியே இருப்பாங்க. அவங்க ஒரு கேட்டகரி, அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புள். யக்ஷன் சுகேது அப்படிங்கிற ஒரு யக்ஷன் இருந்தான். அவனுக்கு குழந்தையே இல்லை. அவன் பிரம்மா கிட்ட ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை கொடுங்கன்னு கேட்டான். அதுக்காக பிரம்மாவோட அருளால் ஒரு பொண்ணு கிடைச்சா. அந்த பொண்ணு தான் தாடகை. அந்த யக்ஷனாக பிறந்த அந்த பொண்ணை வந்து ஒரு அரக்கனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரா இந்த சுகேது. கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் அந்த அரக்கன் ஒரு தப்பு பண்ணிட்டான். அதுக்காக அகத்தியர்கிட்ட வந்தான். அகத்தியர் வந்து அவனை வந்து சாபம் கொடுத்துட்டாரு. அதனால அவன் அழிஞ்சு போயிட்டான். யாரு,
இந்த தாடகையோட ஹஸ்பண்ட். உடனே தாடகைக்கும் அவனுக்கும் ஒரு பையன் உண்டு. அந்த பையன் பேர் மாரீசன். இவங்க 2 பேரும் சேர்ந்து அகத்தியரை ரொம்ப கோபமாக தாக்குறதுக்காக வந்தாங்க. அகத்தியரை அடிக்கிறதுக்காக தாடகையும் தாடகையோட பையன் மாரீசன் இவங்க 2 பேரும் சண்டை போட வந்தாங்க அகத்தியர்கிட்ட. உடனே அகத்தியர் என்ன பண்ணிட்டாராம், நீங்கள் 2 பேரும் இவ்வளோ கோபத்தோடு வரீங்களே, இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கீங்களே தப்பு பண்ணிட்டு, அதனால நீங்கள் 2 பேரும் மனிதர்களை சாப்பிட்டு வாழக்கூடிய அரக்கராக மாறிடணும் அப்படின்னு அகத்தியர் சாபம் கொடுத்துட்றாராம். அதாவது நரமாமிசம் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அரக்கர்களாக மாறிடுவீங்க அப்படின்னு தாடகைக்கும் மாரீசனுக்கும் சாபம் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே அவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஆகிட்டாங்க. அப்படின்ன உடனே அவர் சொல்கிறாராம், இப்போ தாடகை வருவா, இந்த தாடகையை நீ கொல்லலாம், தப்பே கிடையாது, பெண்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தர்மம். பெண்களுக்கு எந்த விதமான துன்பமும் தரக்கூடாது, பெண்கள் உயிரை நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறது தர்மம். அதற்காக நீ கவலையே பட வேண்டாம், நீ தாராளமாக அவள் உயிரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாராம். நான் என்னுடைய அப்பா உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கார், நீங்கள் மிகப்பெரிய குரு, எனக்கு சகலவிதமான விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தவர், அதனால தாராளமாக நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். சொன்னவர் உடனே என்ன பண்ணுறாராம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வில் எடுக்கிறார். வில் எடுத்து அதோட நான் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரோப் மாதிரி கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா வில்லில், அதை எடுத்து இப்படி பண்ணுறாராம். பண்ண உடனே ஒரு பெரிய சத்தம் கேட்குது. காடு தானே, உடனே டம்னு ஒரு சவுண்டு கேட்குதான். சவுண்டு கேட்ட உடனே யார் இது அப்படின்னு சொல்லிட்டு தாடகை வந்துடுறா. என்னது நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில் யார் சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. 2 குட்டி பசங்க நிற்கிறாங்க. பக்கத்தில் முனிவர் விஸ்வாமித்திரர் இருக்கிறத பார்த்துடுறா அவ தாடகை. பார்த்த உடனே என்ன பண்ணுறாளா, கல் இருக்கு இல்லையா, குட்டி குட்டி கல், அந்த கல்லெல்லாம் தூக்கி மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும் நம்ம மேலே, தண்ணி எப்படி விடும் ஃபோர்ஸாக, அந்த மாதிரி கல்லை தூக்கி 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 எறிகிறாளாம். எரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு அம்பு விடுறாரு. நம்முடைய ராமர் ஒரு அம்பு விடுறார். அம்பு விட்ட உடனே அந்த கல் வரக்கூடிய மழை மாதிரி கல் விழுது இல்லையா, தொப்பு தொப்பு தொப்புன்னு அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா, வேறு வேறு விதத்தில் வரும்பொழுது இப்படியெல்லாம் மாயாவித்தனம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காளாம் தாடகை. உடனே அவர் சொல்லிடுறார், அவள் அப்படி தான் பண்ணுவா, இன்னும் அதிகமாகும், அதற்குள் ராமா அவளை நீ கொன்னுடு அப்படின்னு, நீ அழிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறாராம். அவள் அரக்கி, அவள் வாழக்கூடாது, அவள் நல்லவ கிடையாது, அதனால நீ தான் மக்களை காப்பாற்றணும், இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் காப்பாற்றணும், அதனால் நீ அவளை கொல்லணும், தப்பே கிடையாது அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லிடுறார். உடனே இவர் என்ன பண்ணுறாராம், ஓங்கி வேகமாக ஒரு விடுறாராம். யார் மேலே, தாடகையோட நெஞ்சின் மேலே. விட்ட உடனே அவள் பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போய்ட்றா. தாடகை வதம் ஆகிடுறது. இதை எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தேவர்கள், அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ராமரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ஆஹா ஆஹா ஆஹான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். சரியா, இது தாடகை வதம் முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போன உடனே இவங்க திரும்பி நடந்து கொண்டே இருக்காங்க. கங்கையிலேருந்து இந்த கங்கை கரையை தாண்டி நடந்து போய்கிட்டே இருக்காங்களாம். போன உடனே இரவாகிடுது. இரவான உடனே அங்கேயே இரவு தங்கிடுறாங்க. அந்த கங்கை கரை ஓரமாகவே போய் நடந்து போயிட்டு அந்த வனத்தெல்லாம் தாண்டி அந்த காட்டை தாண்டி தங்கிடுறாங்க. தங்கின உடனே இப்போ இவர் மறுநாள் காலையில் ஆயிடுறது. ஆன உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாருனாக்க, முக்கியமான சில அஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான அஸ்திரங்களை கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி அந்த மந்திரத்தை சொல்லி எப்படி அந்த அம்புகளை எய்ய வேண்டும், அதாவது அம்புகளை எப்படி விட முடியும் அப்படின்னு, அந்த அஸ்திரங்களின் மூலமாக மட்டும்தான் பகைவர்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சில முக்கியமான அஸ்திரங்கள், பேரெல்லாம் ஒன்னொன்றுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த மாதிரியான அஸ்திரங்களை எல்லாத்தையும் எப்படி அந்த அஸ்திரங்களை விடணும், திரும்ப எப்படி அஸ்திரங்களை பெற வேண்டும். ஒரு தடவை அஸ்திரத்தை விட்டுட்டோம்னாக்க அது முடிஞ்சு போயிடுச்சு, இல்லை அது தேவையில்லை, இல்லை அது வேலை முடிஞ்சிருச்சுன்னா அந்த அஸ்திரத்தை திருப்பி வாங்கிக்கணும். அந்த மாதிரி அஸ்திரங்களை எப்படி பெறுவது மற்றும் கதை, 2 முக்கியமான கதையும் கொடுக்குறாராம் 2 பேருக்கும். இதெல்லாம் முடியுது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே வாங்கிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லா அஸ்திரங்களும் உடனே ராமர் முன்னாடி நிற்குதாம். ராமர் சொல்கிறாராம், இப்போ எதுவும் உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை, தேவைப்படும் பொழுது உங்களை நான் கூப்பிடுறேன், அப்போ வந்தீங்கன்னா போரும் அப்படின்னு சொல்லி ராமர் அந்த அஸ்திரங்களை அனுப்பி வச்சிடுறாராம். சரி, இப்போ எல்லாம் முக்கியமானதெல்லாம் கிடைச்சாச்சு இல்லையா. இப்போ அடுத்தது என்ன, விஸ்வாமித்திரரோட யாகத்தை காப்பாற்றணும் இல்லையா. அதுக்காக அடுத்த ஸ்டெப்பு விஸ்வாமித்திரரோட யாகம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. அப்போ கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும்போது அழகான மலை இருக்குது. அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆசிரமம் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனாக இருக்குது. பார்த்த உடனே ராமர் கேட்குற, இது என்ன இவ்வளோ அழகான இடமா இருக்கே அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு இவர் சொல்கிறார், நம்முடைய விஸ்வாமித்திரர், இதுதான் சித்தாசிரமம்னு பேர், இது பேர் தான் சித்தாசிரமம். இந்த சித்தாசிரமத்தில் தான் நான் யாகம் பண்ணக்கூடியவனாக இருக்கேன். இதுக்கு எதுக்காக இந்த பேர் இங்கே தான் வாமனர்
அவதரித்த ஸ்தலம் இதுதான். வாமனர் வந்து பிறந்த இடம். வாமன கதை தெரியுமா உங்களுக்கு? காஷ்யபருக்கும் அதித்திக்கும் மகாவிஷ்ணுவே வந்து குழந்தையாக பிறந்தார். மகாபலியினுடைய தலையில வந்து கால் வச்சார் இல்லையா வாமன அவதாரமாக. அப்படி பிறந்த இடம் இதுதான். இதான் சித்தாசிரமம். இங்கே தான் ஆசிரமம் கட்டி நான் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு அழைச்சின்னு போறாரு. அழைச்சின்னு போன உடனே அங்கே உள்ள இருக்கக்கூடிய மற்ற ரிஷிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவரோட விஸ்வாமித்திரோட ஆசிரமத்தில், அவங்க எல்லாம் வெளியில வந்து இவரை வந்து வெல்கம் பண்ணி உள்ள கூட்டின்னு போறாங்க. போன உடனே ராமர் சொல்லிடுறாராம், உடனே நீங்க வந்து யாகத்தை ஆரம்பிங்க, உங்க யாகத்தை செய்வதற்காகத்தானே நாங்க வந்திருக்கோம், பாதுகாக்கத்தானே வந்திருக்கோம், செய்ய ஆரம்பிங்க அப்படின்ன உடனே மற்ற ரிஷிகள்லாம் என்ன சொல்றாங்களா, விஸ்வாமித்திரர் வந்து மௌன விரதத்துல இருப்பாரு, அவர் பேச மாட்டாரு, நாங்க தான் பேச முடியும். அதனால 6 நாள் வந்து இந்த யாகம் நடக்கணும். நீங்கள் வந்து இரவு பகலாக பாதுகாக்கணும். எந்த நேரமும் மாரீசனும் மற்றும் சில அரக்கர்களும் வருவாங்க, சுபாகுவோட வருவாங்க, வந்து எங்கள் யாகத்தை வந்து நாசமாக்கிட்டு போயிடுவாங்க, நீங்கள் தான் காவல் காக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. 5 நாள் நடக்குது, டே அண்ட் நைட். இரவு பகல் வந்து ராமரும் லக்ஷ்மணரும் வில்லு அம்போட சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்காங்க. 5 நாள் முடிஞ்சு போயிடுச்சு. என்னடா அது ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு பார்க்கும்போது 6ஆவது நாள் ஆரம்பிக்குது. 6ஆவது நாள் என்ன ஆயிடுது அப்படின்னாக்க ராத்திரி நேரம் ஆகுது. இங்கே வந்து வேள்வி நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த யாகத்தில் வந்து இவர்கள் எல்லாருமா சேர்ந்து ஹோமத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெய் விட்டு விட்டு வேத மந்திரங்கள் சொல்ல சொல்ல இவங்க வந்து அந்த யாகத்தை பண்ணும் பொழுது மேலே வானத்தில் வந்து மாரீசன் சுபாகு 2 பேரும் வராங்க. கூடவே சில அரக்கர்களோட வராங்க. இதை வந்து ராமர் பார்த்துடுறார். பார்த்த உடனே அவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும் இல்லையா, அதுக்காக ராமர் என்ன பண்ணிடுறாரா, வாயு அஸ்திரத்தை விடுறாராம். வாயு அஸ்திரத்தை விட்ட உடனே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, வாயுனா என்ன, ஏர், காற்று இல்லையா. வாயு பகவானோட அஸ்திரத்தை விட்ட உடனே வேகமாக அந்த அஸ்திரம் போய் டக்குன்னு மாரீசன் மேலே பட்டுடுதான். பட்ட உடனே ரொம்ப டிஸ்டன்ஸ் தாண்டி 100 யோஜனை தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸ் தாண்டி போய் கடல்ல போய் போத்துன்னு விழுந்துடுறானா மாரீசன். ஸோ மாரீசன் போயிடுறான். அடுத்தது வந்து லக்ஷ்மணர்கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறாரு, சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு ராமர். நீ என்ன பண்ணு, இந்த சுற்றி இருக்காங்களே இந்த அரக்கர்கள், இவங்களெல்லாம் காலி பண்ண வேண்டியது உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. என்ன மாதிரி அஸ்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. உடனே லக்ஷ்மணர் வந்து சுற்றி இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாரையும் டக்கு 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 டக்குன்னு காலி பண்ணிடுறாரு. அக்னி அஸ்திரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து விடுறாரு ராமர். உடனே கூட யார் இருக்கா, சுபாகு இருக்கா இல்லையா, அவ்வளோதான், அவன் காலி. சுபாகு மேலே விடுறாரு, அவன் உடனே அந்த ஆன் த ஸ்பாட்லேயே டக்குன்னு விழுந்து செத்து போயிடுறான். சுபாகு போயாச்சு, மற்ற அரக்கர்கள் எல்லாரும் போயாச்சு. இப்போ யாகம் நடத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. விஸ்வாமித்திரர் ஸோ ஹாப்பி ஆயிடுறாரு. கூட இருக்கக்கூடியவங்க எல்லா முனிவர்கள் ரிஷிகளும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்களாம். இப்போ தேவர்கள் எல்லாரும் பூ எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போடுறாங்க ராமர் மேலே. ஆஹா ஆஹா சூப்பர் 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 அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சூப்பராக அவருடைய அற்புதமாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறாருனாக்க, முக்கியமான ஒரு நாட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. மிதிலை அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அங்க வந்து அந்த ஜனகருங்கிற ராஜா தான் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்காரு. அவர் வந்து ஒரு யாகம், பெரிய யாகம் பண்ண போறாரு. அந்த யாகத்துல நானும் பங்கெடுக்கணும், நீயும் வா ராமா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக போறாரு. இதுதான் அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். என்ன குட்டீஸ், கதை பிடிச்சிருந்ததா? அடுத்த எபிசோட்ல என்ன பண்ணினார் ராமர்னு பார்க்கலாமா? அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். டாடா, பாய் பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.